ஹலோ ஹால் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நான் இப்போ பண்ணியிருக்க ஒரு ரெசிபிங்க உருளைக்கிழங்கு வச்சு மசாலா பொரியல் தான் பண்ணியிருக்குது. எப்படி பண்ணாங்கிறத சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து அவ்வளோ அட்டகாசமான ஒரு பொரியல்னு கூட சொல்லலாம். சாதத்தை பிசைஞ்சு சாப்பிட எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பொடி பொடியாக முதல்ல நல்லா நறுக்கி வச்சுருங்க. உருளைக்கிழங்கை தோலை சீவிட்டு, சில பேர் தோலோடுக்கு நறுக்காமல் கூட செய்வாங்க. அது சில பேருக்கு அது பிடிக்கும். அது உங்களோட விருப்பம் எப்படிங்கிறத பார்த்துக்குங்க. நறுக்குனதுக்கப்புறம் எண்ணெயை விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் தாளித்து கொட்டிக்கோங்க. ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கருவேப்பிலை வாசனைக்கு போட்டுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் நான் நறுக்கியிருக்கேன். சின்ன வெங்காயத்தை போடுறதுக்கு முன்னாடி சோம்பு, ஜீரகம் எல்லாம் தாளித்து கொட்டிட்டு சின்ன வெங்காயத்தை போட்டுருங்க. சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொடி பொடியாக நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு போட்டுட்டு உப்பையும் போட்டுங்க. அப்புறம் தக்காளி பழம் 2 நறுக்கி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் பொடியை போட்டுற வேண்டியதான். அப்புறம் தண்ணியை தெளித்து உருளைக்கிழங்கு போடுறதுக்கப்புறம் தண்ணியை தெளித்து மூடி வச்சுருங்க. சட்டுன்னு சீக்கிரமே வெந்து போயிடும் உருளைக்கிழங்கானது. தக்காளி சேரும்போது நல்லா புளிப்பு காரசாரமாக நல்லா செம்மையாக டேஸ்ட்டாக வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெருங்காயத்தூள் மிஸ் ஆகிடுச்சு, அதையும் போட்டுருங்க. பெருங்காயத்தூள் அவ்வளோதாங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.